பாருக் ஹஷேம், தேவனுக்கே மகிமை. லேவியராகத்தின் 2வது பார்ஷா பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பார்ஷா பகுதியின் தலைப்பு ஜாவ் என்ற எபிரேய வார்த்தையாகும். இதற்கு 2 எழுத்துக்கள் உள்ளன, ஜாதே மற்றும் பாவ். இந்த எபிரேய வார்த்தையின் நேரடி மொழிபெயர்ப்பு கட்டளையிடுவாயாக என்று இருக்க வேண்டும். அது தமிழ் மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் கற்பிக்க வேண்டிய பிரமாணம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்போது இந்த வேத வாசிப்பு பகுதியின் பாகங்களை பார்ப்போம். தோரா, லேவியராகமம் 6:1. அதாவது தமிழ் வேதாகமத்தில் லேவியராகமம் 6:8 என்றுதான் வைத்துக்கொள்ள வேண்டும். 6:8 முதல் 8:36 முடிய. தீர்க்க தரிசன பகுதி மல்கியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய. சுவிசேஷ பகுதி மத்தேயு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடிய. கடந்த பார்ஷா பகுதியில் 5 விதமான பலிகளை பற்றி பார்த்தோம். பலிகள் என்பதுதான் அந்த நன்னாட்களில் அந்த வழிபாட்டு முறையாக அமைந்துள்ளது. இந்த பலிகள் என்பதற்கு குர்பான் என்ற எபிரேய வார்த்தை உள்ளது. அந்த எபிரேய வார்த்தைக்கு வேர் சொல்லானது கரப் என்பதாகும். அந்த கரப் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் அருகில் வளைத்தல், அதாவது கிட்டி சேர்தல் போன்ற அர்த்தங்களை உள்ளது. இப்பொழுது இந்த வேத பகுதியின் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகனபலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகனபலியானது முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தகனபலிக்கான எபிரேய வார்த்தை இங்கே ஹா ஒலா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒலா என்ற எபிரேய வார்த்தைக்கு மேலே எழும்புதல், புகையாக மேலே எழும்புதல் என்றெல்லாம் அர்த்தம். அதாவது தகனபலியின் புகை மேலே எழும்புவதையும் அது கர்த்தரால் சுகந்த வாசனையாக முகரப்படுவதையும் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இப்பலியின் செயல்முறை விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன. ஒரு முக்கிய நிபந்தனையும் இங்கே தரப்பட்டுள்ளது என்பதை பார்க்கிறோம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்க கேட்போம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. போஜன பலியின் பிரமாணம் என்னவென்றால், ஆரோனின் குமாரர் அதை கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்துக்கு முன்னே படைக்க வேண்டும். அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூபவர்க்கம் யாவற்றோடும் கூட அதை ஞாபக குறியாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன். போஜன பலிக்கான எபிரேய வார்த்தை மன்ஹா என்பதாகும். இதற்கு காணிக்கை, படையல் அல்லது பரிசளிப்பு போன்ற அர்த்தங்கள் உள்ளன. பலிபீடத்தில் அக்னி இரவு பகல் என்று பாராமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி எரிந்து கொண்டிருப்பதைப் போல நமது ஆவியும் அபிஷேகத்திலிருந்து அனலுள்ளதாய் இருக்க வேண்டும். இதற்காகவும் வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். இதன் தொடர்ச்சியாக சமாதான பலிகளுக்குரிய பிரமாணங்களும் தரப்பட்டுள்ளன. மீண்டும் வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால்,
அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானானால் அவன் ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன். மேலும் பின்வரும் வசனங்களில் தோராவின் உணவு கட்டுப்பாடு குறித்த பிரமாணங்களையும் இடம்பெற்றுள்ளன. அதாவது மாமிச உணவை உட்கொள்ளும் போது கோஷர் என்ற முறை இப்பொழுது அமலில் இருந்து வருகிறது. அது தொடர்பாக முக்கியமான ஒரு நிபந்தனையும் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. மீண்டும் வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 22, 23 மற்றும் 26 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், மாடு, ஆடு, வெள்ளாடு என்பவைகளின் கொழுப்பை நீங்கள் புசிக்கலாகாது. உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் யாதொரு பறவையின் இரத்தத்தையாவது யாதொரு மிருகத்தின் இரத்தத்தையாவது புசிக்கலாகாது. மேலும் இந்த வேத வாசிப்பு பகுதியில் ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசாரிய ஊழியத்திற்காக பிரதிஷ்டை செய்யும் முறைமைகள் அவற்றை குறித்த பிரமாணங்களும் இடம்பெற்றுள்ளன. வாசிக்க கேட்போம். 8ஆம் அதிகாரம் 1, 2 மற்றும் 3 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடிவர செய் என்றார். ஆசாரியனுடைய மார்பதகத்தில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கான இரத்தின கற்களும் இடம்பெற்றது. இதை தொடர்ந்து மேலும் வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனம். அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் எனும் பொற்பட்டத்தை கட்டினான். பின்பு அபிஷேக தைலம் ஆரோனின் சிரசில் வார்க்கப்பட்டது. ஆசாரியர்களுக்கு அங்கிகள், குல்லாக்கள், இடைக்கச்சைகள் போன்றவை தரிக்கப்பட்டன. பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டது. பின்பு சர்வாங்க தகன பலிக்கு ஒரு ஆட்டுக்கடா கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான். இதில் பலியின் இரத்தம் பூசப்படும் முறைமைகள் குறித்து சொல்லப்பட்டுள்ளது. வலது காதில் இரத்தம் பூசப்படுதல், அதாவது கேட்கும் காரியங்கள் நன்மைக்கு எதுவாக இருக்க வேண்டும், அந்த வகையில் காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. வலது கை பெருவிரல் கையிட்டு செய்யும் காரியங்கள் நன்மைக்கு எதாக இருக்க வேண்டும், அதாவது கையிட்டு செய்யும் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றும் இதை இதன் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். வலது காலின் பெருவிரல், முதலாவது நடக்கும் பாதைகள் செம்மையாக இருக்க வேண்டும் என்றும் புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். கடைசி வசனம் லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள். அப்டரா பகுதியில் மோசே கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தன என்று பார்த்தோம். இது தொடர்ந்து வாசிக்க கேட்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். இதைத் தொடர்ந்து கட்டளைகளை கை கொண்டு நடப்பவர்களுக்கான நன்மைகளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. மீண்டும் வாசிக்க கேட்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள்.
கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ பகுதியில் மேசியாவாகிய இயேசு வாழும் தோராவாகும், அதாவது நடமாடும் கட்டளைகளின் வடிவமாக திகழ்ந்தார் என்பதற்கு அவர் வழியை ஆயத்தப்படுத்திய அந்நாட்களில் எலியா என்றும் கருதப்பட்ட யோவான் சானகனை பற்றிய வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். நிறைவாக 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகை கர்த்தருடைய பெட்டியில் வைக்கப்பட்டது. கர்த்தருடைய பெட்டி, அதாவது ஆசரிப்பு கூடாரத்திலோ அல்லது தேவாலயத்திலோ அது இதயம் போன்று காணப்பட்டது. இயேசு நீங்களே தேவாலயம், உங்கள் சரீரமே தேவாலயம் என்று அறிவித்தார். அதன் பிறகு நம் இதயத்தில் அவரது வார்த்தை வாசம் செய்ய வேண்டும், அவரது கட்டளைகள் வாசம் செய்ய வேண்டும் என்று அறிகிறோம். இதயத்தில் பற்றி எரியும் தேவ அக்னி சில நேரங்களில் வெளிப்புற சூழ்நிலைகளால் அணைந்து போகலாம். அதன் மூலம் சாம்பலும் மூடி போகலாம். சாம்பல் மூடி இருப்பினும் நீரு பூத்த நெருப்பாக உள்ளே இருக்கும் அக்னி உயிர்ப்புடன் இருக்க வேண்டும். அதாவது சாம்பல் மேலே இருக்கும், அதை விலக்கி பார்த்தால் உள்ளே அந்த நெருப்புக்கு அந்த கங்கு சிவப்பாக இருக்கும் என்று பார்க்கிறோம். எனவே ஆவி அனலுள்ளதாய் என்றும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நன்றி. ஷபாத் ஷலோம்.